திருக்கோவிலூர் தொகுதியில் ஜெயிக்கப் போவது யார்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் பேரூராட்சி ஒன்றியத்தில் உள்ள 20 ஊராட்சிகள் விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் தொகுதிக்குள் வரையறுக்கப்பட்டுள்ளன. தொகுதி சீரமைப்பில் ரிஷவந்தியம் தொகுதியில் இருந்த திருக்கோவிலூர் பேரூராட்சி பிரிக்கப்பட்டு திருக்கோவிலூருடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரங்கண்டநல்லூர் பேரூராட்சி திருவெண்ணைநல்லூர் மற்றும் கண்டாஜிபுரம் வட்டத்தில் உள்ள கிராமங்களை உள்ளடக்கியதாகும். விவசாயம் சார்ந்த பூமி, நெல், கரும்பு சாகுபடி விவசாயிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர். தென்பெண்ணையாற்றை நம்பி வாழும் விவசாயிகள் அதிகம் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை வேண்டும் என கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. விவசாயம் முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் விவசாயிகளின் வாழ்வு என்பது விளிம்பு நிலையிலேயே தொடர்கிறது. விளைபொருட்களை பாதுகாக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகள், கட்டுப்படியான விலை கிடைக்காமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். திருக்கோவிலூரை மையமாக கொண்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலை கோரிக்கையையும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இந்த திருக்கோவிலூரில் உழவர் சந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. கருணாநிதி கொண்டு வந்த உழவர் சந்தை திட்டம் திமுக ஆட்சியிலும் நிறைவேற்றப்படவில்லை. தொழிற்சாலை இல்லாததால் பெங்களூருவுக்கு கூலி தொழிலாளிகளாக மக்கள் தஞ்சம் புகுந்து வருகின்றனர். இதேபோல திருப்பூர், ஈரோடு, கோவைக்கு வேலைவாய்ப்பு தேடி சென்றுள்ளனர். கோவில் நகரம் என அழைக்கப்படும் திருக்கோவிலூரில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படுவதில் உள்ளூர் தலையீடு தொடர்கிறது. போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதால் புறவழி சாலைகளை இணைக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் என்பது காணல் நீராகவே போனது. மாவட்டத்திற்கு தலைநகரான கள்ளக்குறிச்சிக்கு சென்று வர போதிய எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் தொழில் மற்றும் கல்விக்காக செல்பவர்கள் அதிகப்படுகின்றனர். கண்டாஜிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் உருவாக்கினாலும் அடிப்படை பணிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் பெரிய அளவு இல்லை. கபிலர் குன்றை பராமரிக்க வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. திமுக ஆட்சியில் அரசு கலைக்கல்லூரிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டது. மாணவ மாணவிகள் கல்வி வளர்ச்சிக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இதே நேரத்தில் அரசு வேளாண் கல்லூரியை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்கிறது. மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டாலும் கூடுதல் எண்ணிக்கையில் மருத்துவர்கள் நியமனம் செய்ய வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மருத்துவர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் அரங்கண்டநல்லூரில் அரசு மகளிர் பள்ளியை உருவாக்க வேண்டும் மற்றும் அரங்கண்டநல்லூரில் குற்றவியல் மற்றும் சிவில் நீதிமன்றங்கள் தொடங்க வேண்டும் என கோரிக்கையும் இருக்கிறது. பிரதான கோரிக்கையான திருக்கோவிலூர் பேரூராட்சி மற்றும் 20 ஊராட்சியை விழுப்புரம் மாவட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை இந்த தேர்தலில் எதிரொலிக்கலாம். 1952 முதல் 71 வரை திருக்கோவிலூர் தொகுதி 5 முறை தேர்தலை சந்தித்துள்ளது. ஒரு முறை உழைப்பாளர் கட்சியும், 3 முறை காங்கிரசும், 1 முறை திமுகவும் வெற்றி கொண்டுள்ளது. இதற்கிடையில் 1967 உருவான மூகையூர் தொகுதியுடன் 1971க்கு பிறகு இணைக்கப்பட்டன. 1967 முதல் 2006 வரை மூகையூர் தொகுதி 10 தேர்தலை சந்தித்துள்ளது. இதில் திமுக, அதிமுக தலா 4 முறையும், காங்கிரஸ், பாமக தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் திமுக வென்ற 4 முறையும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமி, அவரது மனைவி பத்மாவதி ஆகியோர் 1 முறையும், இவர்களது மகன் ஏ.ஜி. சம்பத் 2 முறையும் வெற்றி பெற்றார். தொகுதி சீரமைப்புக்கு பிறகு 2011 திருக்கோவிலூர் தொகுதி மீண்டும் உருவானது. அப்போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக வெற்றி பெற்றது. 2016, 2021 ஆகிய 2 தொகுதிகளிலும் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி வெற்றி பெற்றுள்ளார். பெண்களுடன் சைவ வைணவ ஒப்பீடு காரணமாக பொன்முடிக்கு வாய்ப்பு வழங்க திமுக தலைமை மறுத்துவிட்டது. இதனால் திமுக சார்பில் அவரது மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுகிறார். இவர் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் எம்பியாக இருந்தவர். இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஹேமராஜன், தாவேகா சார்பில் பரணி பாலாஜி உள்ளிட்டோர் களத்தில் உள்ளனர். இவர்களில் கௌதம் சிகாமணி, பழனிசாமி, ஹேமராஜன் ஆகியோர் உடையார் சமூகத்தினர். பரணி பாலாஜி செங்குந்தர் சமூகத்தை சார்ந்தவர். வன்னியர்கள், பட்டியலின மக்கள், உடையார், நத்தம உடையார் ஆகியோர்கள் கணிசமாக வாழ்கின்றனர். மூகையூர் ஒன்றியத்தில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளனர். இஸ்லாமியர்களும் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர். சிறுபான்மையர் வாக்குகள் திமுகவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக தளம் என்பதால் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் சமீப காலமாக எழுச்சி பெற்றுள்ளது. இவையும் இரட்டை இலையும் அதிமுகவுக்கு கை கொடுக்கலாம் என பேசப்படுகிறது. முதல் தலைமுறை மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை தாவேகா அதிக அளவில் இருக்கும் என கணிக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியும் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை தக்க வைக்கலாம். அதே நேரத்தில் நடுநிலை வாக்காளர்களோ வெற்றியாளர்களை தீர்மானிப்பார்கள் என்பதுதான் நிதர்சனம். இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,21,023 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,19,948 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 32 பேரும், மொத்த வாக்காளர்கள் 2,41,003 பேர் உள்ளனர்.